வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி டெல்லி பயணம் செல்ல உள்ளதாக தகவல். இருவரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்க இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் என முதலமைச்சர் சூசகம். அவரை சந்திக்கும் போது இருமொழிக் கொள்கை குறித்து வலியுறுத்துமாறு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல. நிதி தர மாட்டோம் என மிரட்டினாலும் பணம் வேண்டாம் என தாய்மொழி காப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். இது பண பிரச்சனை அல்ல, நம் இன பிரச்சனை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். எக்காரணத்தை கொண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். 1000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும் உறுதி. நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும். விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எனவே இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை என்று அழைத்த கருப்பணன். பழக்க தோஷத்தில் வந்துவிட்டது என சமாளித்ததால் சிரிப்பலை. இபி கெப்பாசிட்டி 100 kV இருந்தால் 100 kV மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவையில் பத்துறதில்லை. அதனால் 100 kVங்கிறது ஒரு 120 kVக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் இபிக்கு எந்த லாஸும் இல்லை, மாப்பிள்ளைக்கு தெரியும். அதனால் நான் சாரி அது வாய் வந்துருச்சு. தமிழகத்தில் பதநீர் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படுமா? முதலமைச்சர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி தகவல். பதநீர் அதெல்லாம் எப்படி மாறுதுன்னா அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. அது கல்லாக நீங்களே சொல்லிட்டீங்க, 2 நாள் வச்சுருந்தா கல்லாக மாறிடுன்ட்டு. அந்த மாதிரி மாறும்போது கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த ப்ரொஹிபிஷன் இருக்கும்போது இந்த கல் வாங்கி தான் ரொம்ப எல்லோரும் விற்பனையே அதில் தான் நடக்கும். நிறைய பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில் எடுப்போம்.
கொசஸ்தலையாறு வடிநில பகுதியில் 769 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணி விரைவில் முடிக்கப்படும். நகராட்சி நிர்வாகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கோடநாடு வழக்கில் வரும் 27ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சம்மன். கொடநாடு எஸ்டேட் பங்குதாரராக இருந்ததன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரமேஷ் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அறிவிப்பு. நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவம். தமிழக டிஜிபி நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். போலி சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசு எப்போதுதான் மாறப்போகிறது எனவும் சாடல். திரித்து கூறப்படும் செய்திகள் யூகங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது. திமுகவுடன் தேமுதிக இணக்கமாக செல்கிறதாக என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதில். அது பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம், அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க எங்க கட்சி வளர்ச்சியை, எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடங்களை உருவாக்க கோரி வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் அதிரடி கைது. விமானம் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற கொள்ளையர்களை சுற்றி வளைத்த தனிப்படை போலீஸ். சேலத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை பொது இடத்தில் மிரட்டிய திமுக நிர்வாகி. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. நீங்க யாரும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு பேசுவோம். நீ யாருங்க? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தில் ஓடி சென்று ஏறிய தேர்வுக்கு சென்ற +2 மாணவி. பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் நடத்துனர் சஸ்பெண்ட். சேலம் ரவுடி ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரண். வழக்கில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்து பயிற்சி பெண் மருத்துவர் மீது தாக்குதல். மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு.
ஒரு சவரன் 65,480 விற்பனை. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலைக்கோயிலில் பக்தர் உயிரிழப்பு. மலையிலிருந்து கீழே இறங்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். பிரபல கராத்தே பயிற்சியாளரும் நடிகருமான ஹுசைனி காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. திருவள்ளூரில் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் தொழிலாளர்கள் தர்ணா போராட்டம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. 20 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய நம்முடைய ஒப்பந்த ஊழியர்களை அவர்களுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸுகளும் இருந்தும் கூட நிரந்தரம் செய்வதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் துணை போய் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஒப்பந்த முறை நீடித்தால்தான் அவர்கள் கொள்ளையடிக்க முடியும். ஆகவேதான் CITU ஒரு பிரதான கோரிக்கையாக ஒப்பந்த ஊழியர்களுக்காக மட்டும். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கட்டிடம் கட்ட அனுமதி பெற லஞ்சம் வாங்கிய நகரமைப்பு பிரிவு உதவியாளரை கைது செய்து விசாரணை. தெலுங்கு புத்தாண்டையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தூய்மை பணி எனும் ஆழ்வார் திருமஞ்சனம். கோயில் வளாகம் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டு சுவர்களுக்கு நறுமண கலவை பூச்சு. மாநில அந்தஸ்து பெறவில்லை என்றால் புதுச்சேரி மாநிலம் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் தமிழக முதலமைச்சரின் முயற்சியால் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாகியுள்ளதாக பெருமிதம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை MLA நேரு குண்டுக்கட்டாக வெளியேற்றம். சஸ்பெண்ட் நடவடிக்கையை வாபஸ் பெறுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறது ஒரு குழு தலைவர் போடுறாங்கன்னாக்கா அதை வந்து படிக்கணும், பேரை படிக்கணும். எதுவுமே இல்ல. ஒரு சபை நடத்துற ஒரு சபாநாயகர் முன்னவர் வந்து இதெல்லாம் வந்து வேலை பார்க்கணும். தேர்வின் போது கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி அளிப்பது குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாக CBSE தகவல். வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் கதுவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் குழு ஊடுருவிய விவகாரம். திராநகரில் ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடுத்த நிதியாண்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு அறிவிப்பு. இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளில் ராகிங் கொடுமைக்கு 51 மாணவர்கள் உயிரிழப்பு. மருத்துவக் கல்லூரிகளில் 38.6 விழுக்காடாக பதிவாகி இருப்பதாக தகவல். மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை கிண்டல் செய்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என குணால் கம்ரா திட்டவட்டம். நீதி மற்றும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயார் எனவும் விளக்கம். நியூசிலாந்து நாட்டின் தென்மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள்.
வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 25 விழுக்காடு வரி விதிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்கு தங்க அட்டை எனும் கோல்டு கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்த அதிபர் ட்ரம்ப் ஒரே நாளில் 1000 கோல்டு கார்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல். சீனாவின் ஷாங்காய் நகரில் இசை கேட்டு வளரும் சிக்கன் அரை கிலோ 5500 ரூபாய்க்கு விற்பனை. பாரம்பரிய இசை ஒலிகளுக்கு மத்தியில் வளர்க்கப்படுவதால் இறைச்சியை வாங்க மக்கள் ஆர்வம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் மருமகளுடன் கோல்ஃப் விளையாட்டு வீரரான டைகர் உட்ஸ் காதல். நீ என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என வனேசாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவு. ஐபிஎல் தொடரில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்பனை. விற்பனை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணி பல பரீட்சை. போட்டி இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடக்கிறது.